கோரி முகமது ஆரம்பித்து 1260 ஆண்டு வரை இருக்கக்கூடியவங்களுடைய ஆட்சி செய்த நிர்வாகம், அவங்க ஆட்சி செய்த முறை, டோட்டலாகவே அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா தபகத் இ நஸ்ரி. அந்த தபகத் இ நஸ்ரி அப்படின்ற புக் எழுதினவர் யார் சார்? மின்ஹஜ் உஸ் சிராஜ். அவர் யாரால சார் ஆதரிக்கப்பட்டார்? நஸ்ருதீன் முகமதுவால ஆதரிக்கப்பட்டார். நஸ்ருதீன் முகமதுனா யார் சார்? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோரி அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும். முதலாம் மற்றும் இரண்டாம் தரையின் போர் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி இங்கே முஸ்லீம் ஆட்சி நிறுவியவர் யாருன்னா கோரி முகமது. அவர் சந்தைக்கு போகும்போது ஒரு அடிமையை விலைக்கு வாங்குவார். அந்த அடிமையோட பேர் உங்களுக்கே தெரியும், குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிமை வரும்போது தான் டெல்லி சுல்தானியமே ஸ்டார்ட் ஆகும். அந்த அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக்கருடைய ஆட்சி காலம் 1206 ஆரம்பிச்சு 1210 வரை இருக்கும். அடுத்து அவர் ஒரு அடிமை விலைக்கு வாங்குவார். அந்த அடிமையோட பேர் தான் என்ன சார்? இல்டுமிஸ், அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 1210 ஆரம்பிச்சு 1236 வரை அவருடைய நிர்வாகம் இருக்கும். அடுத்து அவருடைய பெண் டெல்லி சுல்தானியத்துடைய முதலும் கடைசியுமான ஒரு பெண் அரசி. அவங்க பேர் தான் என்னது? ரசியா சுல்தானா. 1236 ஆரம்பிச்சு 40 வரை அவங்களுடைய நிர்வாகம் இருக்கும். அதுக்கப்புறம் பேரளவுக்கு சில பேர் மன்னராக இருப்பாங்க. அடுத்து முக்கியமான மன்னர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். இடைப்பட்ட காலகட்டத்தில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா நஸ்ருதீன் முகமது. இன்னும் சுருக்கமாக சொல்றதா இருந்தால் கியாசுதீன் பால்பன் அவருடைய மருமகன் தான் யாருன்னா நஸ்ருதீன் முகமது. சரிங்களா? அந்த கியாசுதீன் பால்பன் அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு வர்றது பாருங்க 64 இருக்கும். அப்போ அந்த 64க்கு முன்னாடி இருந்தவர் யார் சார்? நஸ்ருதீன் முகமது, பால்பனுடைய மருமகன். அந்த நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் தான் யாரு? மின்ஹஜ் உஸ் சிராஜ். இவர் எழுதின புக்கு பேர் தான் என்னது? தபகத் இ நஸ்ரி. என்ன செய்தியில் இடம்பெற்றிருக்கும்? கோரி முகமதுல ஆரம்பிச்சு 1260 வரை என்ன நிர்வாகம் இருந்துச்சு, யார் ஆட்சி பண்ணாங்கன்ற செய்தி இருக்கும். டோட்டல் வரலாறே இருக்கும். கோரி முகமது ஆரம்பிச்சு 1260 வரை இருக்கக்கூடிய வரலாறு தபகத் இ நஸ்ரி அப்படின்ற புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். எழுதினவர் மின்ஹஜ் உஸ் சிராஜ். யாரால் ஆதரிக்கப்பட்டவர்? நஸ்ருதீன் முகமதுவால. சார் அதற்கப்புறம் பால்பன்ல ஆரம்பிச்சு ஃபெரோஷா வரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயன்படக்கூடிய புக்கின் பெயர் தாரிக் இ ஃபெரோஷாஹி. எழுதினவர் யார் சார்? ஜியாவுல் பரணி. ஜியாவுல் பரணினா யார் சார்? பாரசீக உரைநடையின் தந்தை. யாரால் ஆதரிக்கப்பட்டவர் சார்? ஃபெரோஷா துக்ளக்கால ஆதரிக்கப்பட்டவர். அடுத்து முகலாயருடைய எழுச்சியை பற்றி நான் தெரிஞ்சுக்க பயன்படக்கூடிய புக்கின் பேர் என்ன சார்? தாரிக் இ ஃபெரிஸ்டா. எழுதின ஆசிரியர் பேர் என்ன சார்? ஃபெரிஸ்டா தான் சார். பொதுவாக எல்லா புக்குடைய பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை கம்பல்சரியாக வரும். அந்த 3 வார்த்தையில் ஒன்று தான் தபகத். தபகத் அப்படின்றது ஒரு அரபு மொழி வார்த்தை. அதுக்கு தமிழில் என்ன சார் அர்த்தம்? நூற்றாண்டுகள் அல்லது நூற்றாண்டுகள் சொல்லலாம், அல்லது தலைமுறைன்னு சொல்லலாம். தாரிக் அப்படின்றது ஒரு அரபு மொழி வார்த்தை. அதற்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா வரலாறு. அடுத்து துசிக் அப்படின்ற வார்த்தை ஒரு துருக்கி மொழி வார்த்தை. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா சுயசரிதை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு.